அந்த வச்சுக்க அந்த பாட்டு வராதா பொண்டாட்டி எப்படி கல்யாணம் பண்ணிச்சுன்னு தெரியல. அவ்வளவு கேவலமா இருக்கும் மூஞ்சியை பாக்குறது. பொண்டாட்டி எப்படி கல்யாணம் பண்ணிச்சுன்னு தெரியல. அந்த புத்தியை பார்த்து இவெல்லாம் எப்படி அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிச்சுன்னு தெரியல. சார் இவன் என்ன பண்ண அந்த நீ நாப்பா என் பொண்டாட்டியை ஒதுக்கி வச்சு மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றான். நீ ஒரு கேனையன் தெரியும் சௌத்ரி, ஆனா கேன இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு 18 லட்சம் இல்ல 18 கோடி அவரே எனக்கு சம்பாதிச்சு கொடுப்பாரு. இல்லன்னா சத்தியமா நான் வினோத விட்டுருக்க மாட்டேன். இந்த காசு இருக்கு. பணத்தை எடுக்காதது எனக்கு ரொம்ப நல்லது. வினோதுக்கு அது போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரம்யா வந்து சொன்னா சரி பரவாயில்ல நீ வச்சுக்கோ நாளைக்கு பண்ணு அப்படின்னு சொல்லி திவ்யா திரும்ப வந்துட்டு பெட்டி திருப்பி கொடுக்கணும் நீ அடுக்கு அப்படின்னு சொன்ன. மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் இங்கதான் வைப்பியா இல்ல எல்லாத்தையுமே எடுத்து அங்கதான் வைக்க போறியா? பெட்டி திருப்பி கொடுக்கணும் நீ அடுக்கு அப்படின்னு சொன்ன. என்ன சொல்றேன் வந்து மேல வந்து நான் என்ன சொல்றேன்னு திவ்யா எப்படி தப்பா எடுத்துட்டுன்றதா எனக்கு கஷ்டம். சிச்சுவேஷன் ஐபேக்கோ டாஸ்க்ல நான் வந்து திவ்யா ஐஸ்கிரீம் கொடுக்க சொன்னது வெளியில வந்து தப்பா வந்திருக்குமோ. நீங்க என்ன சார் சொன்னீங்க? திவ்யா எப்படி தப்பா எடுத்துட்டுன்றதா எனக்கு கஷ்டம். இவனை புரிஞ்சுக்கிறவே முடியலையே முருகா.